நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் யா அய்யுஹன்னாஸ் தக்கு ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் அல்லாஹுடைய புறத்திலிருந்து சலாமும் சலவாத்தும் அவன் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றியவர்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் எங்களுடைய மறுமை வாழ்க்கை வரைக்கும் நீடித்து நிலைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, அன்பிற்கினிய ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற காலத்தில் ஈமான் என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையை எங்களுடைய உள்ளத்தில் வைத்து இஸ்திகாமத் என்று சொல்லுகின்ற ஈமானிய உறுதியோடு நாம் வாழ்ந்து மரணிக்கின்ற போதுதான் நிச்சயமாக மறுமையில் நாம் ஜெயம் பெற்ற மனிதர்களாக மாறுவோம். ஒரு மனிதன் நாளை மறுமையில் சுவர்க்கம் செல்வதற்கு தேவையான ஒரே ஒரு விடயம் அவனுடைய உள்ளத்தில் ஈமான் இருப்பது தான். எந்த உள்ளத்தில் ஈமான் இல்லையோ அந்த உள்ளம் நாளை மறுமையில் சுவர்க்கம் செல்ல மாட்டாது. எனவே இந்த உலகத்தில் நாம் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களை சரியாக நாம் நம்பி அந்த விடயங்களில் நாம் உறுதியாக இருந்தால் நமக்கு கிடைக்கின்ற சிறப்புகள் என்ன என்று பார்த்தால், எப்போது ஒரு மனிதன் சரியான ஒரு ஈமானியத்தோடு வாழ்வானாக இருந்தால் இந்த உலகத்தில் அவன் புனிதனாக வாழ்வான். இந்த உலகத்தில் அவனால் அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. ஒரு மூமினால் அடுத்த மனிதனுக்கு நிச்சயம் தொந்தரவு இருக்காது. காரணம் என்னென்றால் அவன் அந்த அளவிற்கு நம்பிக்கையோடு வாழ்கிறவன். நான் யாருக்காவது ஒரு அநியாயம் செய்துவிட்டால் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவான் என அல்லாஹ்வை அவன் ஈமான் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் என்னை மறுமையில் தண்டித்திடுவான் என்று அவன் எண்ணுவான். என்றால் அவன் மறுமையை ஈமான் கொண்டிருக்கிறான். எனவே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் புனிதனாக வாழ்வதற்கு ஈமான் முக்கியம், நம்பிக்கை முக்கியம். அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, மறுமையை பற்றிய நம்பிக்கை முக்கியம். அதே போல்தான் மறுமையில் சுவர்க்கவாதியாக அவன் மாறுவதற்கும் இந்த ஈமான் தான் முக்கியம். ஆகவே ஈமான் என்கின்ற இந்த நம்பிக்கையினூடாக கிடைக்கின்ற பேறு சிறப்பு என்ன என்று பார்த்தால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் புனிதனாக வாழ்வதற்கு இந்த ஈமான் முக்கியம். அதேபோல் மறுமையில் அவன் சுவர்க்கவாதியாக வாழ்வதற்கும் இந்த ஈமான் தான் முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இந்த ஈமான் சஹாபாக்களுடைய உள்ளங்களில், சஹாபாக்கள் ஈமானியம் இல்லாமல் இருந்தபோது இந்த உலகத்தில் எப்படி இருந்தார்கள்? ஈமானுக்குள் அவர்கள் நுழைந்ததற்கு பிறகு, அவர்களுடைய உள்ளங்களில் ஈமான் நுழைந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் என்கின்ற அந்த மக்கள் எப்படி மாறினார்கள் என்பதை எமக்கு ஈமான் இருப்பதனால் இருக்கின்ற சிறப்பும், ஈமான் இல்லாததினால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ்வான் என்பதற்கு உதாரணம் எங்களுக்கு முன்னோர்களாக இருந்த சஹாபாக்கள் தான். இந்த சஹாபாக்கள்
அவர்கள் ஈமான் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக வருவதற்கு முதல் இருந்த காலத்தில் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற போது, ஜாஹிலிய காலம் என்று உலகத்திலேயே ஒரு மடமை காலம் என்று யாரையும் இந்த உலகம் சொன்னது கிடையாது. அவர்களிடத்தில் நிறையவே அறிவு இருந்தது, கல்வி ஞானம் இருந்தது. ஆனால் அவர்களை ஜாஹிலியத்து மக்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஏன் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வந்தான், ஏன் வாழ்கிறான், ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற ஒரு மனிதன் அவனிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை மனித நேயத்தையே மறந்து வாழ்ந்ததனால், மனித மிருகங்களாக வாழ்ந்ததனால் அவர்களுக்கு ஜாஹிலியத்து மக்கள், மடமை மக்கள் என்று அந்த காலத்திலே பெயர் சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக வந்ததற்கு பிறகு ஈமான் என்கின்ற அந்த நம்பிக்கை, ஈமான் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த முக்கியத்துவங்களும், இறைவனை பற்றிய மறுமையை பற்றிய இந்த எண்ணப்பாடுகள், நம்பிக்கைகள் அவர்களுடைய உள்ளங்களில் ஆழ பதிந்ததற்கு பிறகு அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபாக்களுக்கு விதைத்தார்கள். அது ஆழமாக வேரூன்றியதற்கு பிறகு அந்த சஹாபாக்கள் ஜாஹிலியத் என்கின்ற அந்த மடமை அவர்களில் இருந்து மறைந்து போனது. ஈமானுக்கு முதல் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள், ஈமானுக்கு பிறகு எப்படி இருந்தார்கள் என்பதை பார்த்தால் ஈமானியத்தினுடைய முக்கியம், எப்படி ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் புனிதனாக அவன் வாழ்வதற்கும் அவன் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் புனிதனாக மாறுவதற்கும் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை நாங்கள் சஹாபாக்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் போதும். அன்பிற்குரியவர்களே, இந்த சஹாபாக்கள் ஈமானுக்கு முதல், அதாவது அவர்கள் ஈமானை, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்ட மக்களாக வாழ்வதற்கு முதல், மாறுவதற்கு முதல் எப்படி இருந்தார்கள் என்று பார்த்தால், அங்கு இருந்த மக்கள், மனிதர்கள், சஹாபாக்கள் என்று அவர்கள் ஈமான் வருவதற்கு முதல் மக்காவிலே வாழ்ந்த மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குழுவாக இருந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோத்திரங்களாக பிரிந்தார்கள். நானும் என்னுடைய கோத்திரமும், எங்களுக்கென்று ஒரு தலைவர், எங்களுக்கென்று ஒரு சமூகம், அப்படியாக பிரிந்தார்கள். அவர்களுக்குள்ளேயே சின்ன சின்ன விடயங்களில் அவர்களுக்குள் முரண்பாடு இருந்தது. ஆனால் அவர்களுடைய கோத்திரங்களுக்குள் அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். மனிதர்கள் குழுக்களாக பிரிந்தார்கள். சமூகம் குழுக்களாக மாறியிருந்தது. இது ஈமானியம் வருவதற்கு முதல். சின்ன சின்ன விடயங்களுக்காக அவர்கள் முரண்பட்டு கொண்டார்கள். சகோதரத்துவம் என்பதே கிடையாது. மனிதன், நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல, மனித நேயம் என்பது அவர்களிடத்தில் இருக்கவே இல்லை. சின்ன சின்ன விடயங்களுக்காக முரண்பட்டார்கள். அந்த சிறிய விடயம் அவர்களில் குழுக்களுக்கு மத்தியில் பெரிய யுத்தங்களாக மாறியது. அவர்களை கொல்வதற்கும் வெட்டுவதற்கும் துணிந்தார்கள். இது ஈமானியம் அவர்களுடைய உள்ளங்களில் வருவதற்கு முதல். அதேபோல் உலக இன்பங்களில் மூழ்கி போனார்கள். அனைத்து பாவச் செயல்களும் அங்கே இருந்தது. அனைத்து அனாச்சாரங்களும் அந்த சமூகத்திலே இருந்தது. ஈமானியத்திற்கு முதல் அனைத்து சமூக கொடுமைகளும் அங்கே இருந்தது. ஈமானியம் வந்ததற்கு பிறகு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், குழுக்களாக, சமூகங்களாக பிரிந்து கிடந்தவர்கள் முஸ்லீம்கள் என்ற ஒரு கூரையின் கீழ் ஒன்றுபட்ட ஒரு ஜமாத்தாக மாறினார்கள். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகமாக மாறினார்கள். பகைவர்களாக இருந்தவர்கள் சகோதரத்துவத்தின் உச்சகட்டம், இப்படியான ஒரு சகோதரத்துவம் இருந்திருக்கவே முடியாது என்று வரலாறு புகழ்ந்து பேசுகின்ற அளவிற்கு சகோதரர்களாக மாறினார்கள். நேற்று வரைக்கும் மிக பெரும் பகைவர்களாக இருந்தவர்கள் ஈமானியம் வந்ததற்கு பிறகு எப்படி மாறினார்கள் என்றால், மக்காவிலே இருந்து வந்த ஒரு ஹிஜ்ரத் மேற்கொண்டு வந்த ஒரு சஹாபிக்கு மதீனாவிலே இருந்து உதவி செய்தவர்கள் பணத்தை மாத்திரம் உதவி செய்யவில்லை, தங்களுடைய அனைத்தையும் அவர்கள்
மார்க்க வரம்புக்குள் நின்று உதவி செய்தார்கள். அனைத்தையும் தங்களுடைய சகோதரர்களுக்காக இழந்தார்கள். அந்த அளவிற்கு சகோதரத்துவத்தின் உச்சகட்டத்தில், பகைமையின் உச்சகட்டத்தில் இருந்தவர்கள், சகோதரத்துவம் என்றால் ஈமானியம் எல்லோரிடத்திலும் இருப்பதனால் நாங்கள் எல்லோரும் ஈமான் என்கின்ற அந்த நிழலுக்கு கீழே சகோதரர்கள் என்று மாறினார்கள். உலக ஆசை, உலக மோகம், உலகம் என்று அனாச்சாரங்கள், விபச்சாரங்கள் என்று அனைத்து கொடிய பாவங்களுக்கு பின்னாலும் ஒதுங்கிக் கொண்டிருந்த அந்த சமூகம், தன்னுடைய வாழ்நாளை அதற்கு முன்னாலே கழித்துக் கொண்டிருந்த சமூகம், இந்த ஈமானியம் வந்ததற்கு பிறகு எப்படி மாறினார்கள் என்றால், தங்களுடைய உயிரை அல்லாஹ்விற்காக கொடுப்பதை துச்சமாக மதித்தார்கள். அதுவரைக்கும் உலக ஆசையிலே மூழ்கியிருந்தவர்கள் உயிரை லேசாக விட முடியாது, உலக ஆசையை அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தவர்கள், ஈமான் வந்ததற்கு பிறகு, முஸ்லீம்களாக அவர்கள் மாறியதற்கு பிறகு, போர்க்களத்திற்கு அழைக்கப்பட்டால் உங்களுடைய உயிரை அல்லாஹ் கேட்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு விடுத்தால், இந்த யுத்தத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்றால் தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்தார்கள். இதுதான் ஈமானியத்திற்கு முன்னும் ஈமானியத்திற்கு பின்னும் சஹாபாக்களுடைய நிலை. அதனால்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அவர்களை புகழ்ந்து பேசுகின்ற போது, வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், சஹாபாக்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு செய்த அருட்களை நீங்கள் நினைத்து பாருங்கள், ஞாபகப்படுத்துங்கள். இது குந்தும அதான், நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்தினான். அதனால் ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அருளினால் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள். இது உங்களுடைய கட்டித்தனம் அல்ல. ஈமானியம் வந்ததற்கு பிறகு அல்லாஹ் செய்த நிஅமத் அருளின் காரணமாக பகைவர்களாக இருந்தவர்கள், உலக ஆசையின் பின்னால் மூழ்கி கிடந்தவர்கள், நீங்கள் சகோதரர்களாக மாறி ஈமானியத்தின் உச்சம் இருந்ததனால் இப்படியான ஒரு நிலைக்கு இருந்தீர்கள். ஆனால் ஈமான் வருவதற்கு முதல் பகைவர்களாக நீங்கள் இருந்த காலத்தில் மனித சமூகத்தில் மிக மோசமான ஒரு சமூகமாக ஜாகிலியத்து மக்களாக இருந்ததனால் வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்து கொண்டிருந்தீர்கள், நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள், நரகத்தின் ஓரத்தில், அதனுடைய உச்சத்தில் இருந்தீர்கள். சரிக்கு விழுந்தால் நரகம்தான் என்ற நிலையில் இருந்தீர்கள். ஃபஅன்கதகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை அதில் இருந்து பாதுகாத்தான். ஃபஅன்கதகும் மின்ஹா, அல்லாஹ் அந்த நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்தான். இது அல்லாஹ்வுடைய அருள். நினைத்து பாருங்கள், நீங்கள் இருந்த நிலை என்ன, நீங்கள் மாறிய நிலை என்ன. இருந்த மோசமான நிலையில் இருந்து மிக புனிதர்களாக வரலாறுகள், எந்த வரலாறுகள் ஈமானியத்திற்கு முதல் உலகத்தில் இப்படியான ஒரு மோசமான சமூகம் வரவில்லை என்று சஹாபாக்களை இகழ்ந்ததோ, அதே வரலாறுகள் அதனுடைய எழுத்துக்களை மாற்றியது. உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிற்றுவித்த, அவர்களுடைய பாசறையில் வளர்த்தெடுக்கப்பட்ட, ஈமானியத்தில் மலர்ந்து போன இந்த மனித முத்துக்களை இந்த உலகம் இதுவரைக்கும் கண்டது கிடையாது என்று வரலாறுகள் அதனுடைய எழுத்துக்களை மாற்றி அமைத்தது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த ஈமானியத்தை தங்களுடைய உள்ளத்தில் ஏற்றி அதற்காக வாழ்ந்து, அந்த ஈமானியத்தோடு வாழ்ந்து மரணித்து, அல்லாஹ் ரசூலுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ் ரசூலுடைய பக்குவம், அந்த வார்த்தைகளுக்காக அதை தங்களுடைய வாழ்க்கையாக கொண்டு அந்த ஈமானியத்திற்காக வாழ்ந்து மரணித்தார்கள். அதையே சிறப்பாக கொண்டார்கள். அதனால்தான் இன்று நாங்கள் அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகிற போது ரலியல்லாஹு அன்ஹு
என்று சொல்கிறோம். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவது எதனால்? அல்லாஹ் அவர்களை முன்கூட்டி பொருந்திக் கொண்டதாக சொல்லி காட்டுகிறான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை அல்லாஹ்வும் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள்? சஹாபாக்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்கள் இருந்த நிலை என்ன? அவர்கள் அதற்கு பிறகு அவர்களுடைய பழைய வாழ்க்கையின் பக்கம் மீளவே கிடையாது. அனாச்சாரத்தின் பக்கம் சஹாபாக்கள் மீண்டார்களா? விபச்சாரத்தின் பக்கம் மீண்டார்களா? ஏனைய சமூக கொடுமையின் பக்கம் ஈமானியத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு சஹாபாக்கள் மீண்டார்களா? இல்லை. புனிதர்களாக வாழ்ந்தார்கள். சஹாபாக்கள் புனிதர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் இருந்தது ஒரு இருண்ட கால வாழ்க்கையில், ஜாஹிலியத். பிறகு இந்த ஈமானியத்துடைய வெளிச்சம் அவர்களுடைய உள்ளங்களில் வந்ததற்கு பிறகு புனிதர்களாக மாறினார்கள். ஆனால் மீண்டும் அவர்களுடைய பழைய வாழ்க்கையின் பக்கம் ஒரு கணம் கூட எந்த ஒரு சஹாபியும் மீண்டது கிடையாது. எங்களை இப்போது எடுத்து பாருங்கள், எங்களுடைய நிலையை எடுத்து பாருங்கள், எங்களுடைய சமூக நிலையை எடுத்து பாருங்கள். எங்களை யார் என்று நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம்? நாங்கள் எங்களை மூமின்கள் என்று தானே சொல்கிறோம். ஈமான் கொண்ட முஸ்லீம்கள், ஈமான் கொண்ட மூமின்கள் என்று தானே சொல்கிறோம். இந்த சமூகத்தில் இருக்கின்ற அனைவரும் முஸ்லீம்கள், மூமின்கள் என்று சொல்கிறோம். எல்லோரும் சுவர்க்கத்தை ஆசை வைக்கிறோம் என்று சொல்கிறோம். எல்லோரும் ஒரே இறைவன், ஒரே அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம். அதே மறுமையை சஹாபாக்கள் எந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ, எந்த மறுமையை ஆசை வைத்தார்களோ, அதைத்தான் நாமும் ஆசை வைக்கிறோம், அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்களும் ஒரு காலத்தில் சஹாபாக்களை போல ஜாஹிலியத்தில் இருந்துதான் இந்த குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற இந்த கொள்கைக்குள் வந்தவர்கள். இதற்கு முதல் ஒரு சூஃபியாக, ஒரு வஹதத்துல் வுஜூதாக, அல்லது ஒரு மாற்று மதத்தில் இருந்தவனாக, அல்லது வேறொரு கொள்கையில் இருந்தவனாக, அல்லாஹ்வை பற்றி சரியான அறிவும் சரியான ஒரு ஞானமும் இல்லாதவர்களாகத்தான் நாம் இருந்தோம். இப்போது இந்த ஓரிரை கொள்கைக்குள்ளே நாங்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டோம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனைத்தான் நாம் வணங்க வேண்டும். எதற்காகவும் வேறு யாரின் பக்கமும் நாங்கள் எங்களுடைய தேவையை முன்வைக்க மாட்டோம், இணை வைத்தல் செய்ய மாட்டோம். மார்க்கத்தில் பித்அத்துக்கள், நூதன அனுஷ்டானங்கள், புதிய புதிய கொள்கைகளை, புதிய புதிய அனுஷ்டானங்களை நாங்கள் இந்த மார்க்கத்தின் பெயரால் நடைமுறைப்படுத்த மாட்டோம். எங்களுடைய பிரதானமான கொள்கை, எந்த ஒரு பாவத்தையும் நாம் செய்ய மாட்டோம். பெரும்பாவங்கள் நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ்விற்கு இறைவன் கோபப்படுகின்ற எந்த ஒரு நடவடிக்கைகளிலும் ஈடுபட மாட்டோம். இதுதானே நாங்களும் ஈமான் கொள்கின்ற போது ஏற்றுக்கொண்ட கொள்கை. ஆனால் இன்று நாங்கள் எப்படி இருக்கிறோம்? சஹாபாக்கள் ஜாஹிலியத்தில் இருந்தார்கள், பிறகு மீண்டார்கள். ஈமானிய ஒளி கிடைத்ததற்கு பிறகு அந்த ஜாஹிலியத்தின் பக்கம் அவர்கள் மீண்டது கிடையாது. ஆனால் நாங்கள் ஒரு பிழையான கொள்கையில் இருந்து இந்த குர்ஆன் ஹதீஸ் என்ற கொள்கைக்குள் மூமின்களாக வந்தோம். இன்று எப்படி எங்களுடைய நிலை இருக்கிறது? எல்லா மக்களையும் போல, எல்லா மனிதர்களையும் போல முஸ்லீம்கள் என்ற பேரில் வாழுகின்றவர்களாக நாங்கள் இருக்கிறோமா இல்லையா? தொழுகை இல்லாதவர்களாக, அனாச்சாரங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்த நிலையில், சந்தர்ப்பங்களின் போது மார்க்கத்தை இழந்து விடுகின்றவர்களாக, அவ்வப்போது ஈமான் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து கலைந்து விடுகின்ற நிலை, ஈமானில் இருந்து தடுமாறுகின்ற நிலை இன்று எங்களுடைய நிலையாக இருக்கிறதா இல்லையா? அப்படி என்றால் நாங்கள் ஈமானியத்தின் சரியான நிலையில் இன்னும் நாங்கள் வரவில்லை என்பதுதானே அர்த்தம். நாங்கள் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாமல் ஈமானில் இருந்து மீண்டு வருகிறோமே, அவ்வப்போது பெரும்பாவத்தின் பக்கம் போய் வருகிறோமே, அவ்வப்போது அனாச்சாரங்களின் பக்கம் போய் மீண்டும் மூமின்கள் என்று எங்களை அடையாளப்படுத்துகிறோமே. எங்களுடைய நிலைமைக்கு ஏற்ப, எங்களுடைய தோதுக்கு ஏற்ப மார்க்கத்தை நாங்கள் வளைத்து விடுகிறோமே. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலகம் எங்களுடைய ஈமானை தடம்புரள வைக்கின்ற நிலையில் தான் இந்த உலகத்தினுடைய அனைத்து நிலைகளும் இருக்கிறது. அதற்கு ஏற்றாப்போல் ஒரு மூமின் வளைந்து கொடுக்க கூடாது. இருக்கும்
இந்த உலகம் எங்களுடைய ஈமானை பரீட்சிக்கின்ற, சோதிக்கின்ற, ஈமானை இழந்துவிடச் செய்து எங்களுடைய உள்ளத்தை பூச்சியமாக ஈமானில் மாற்றிவிடுகின்ற செயல் இந்த உலகத்தில் இருக்கும். ஆனால் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். ஒரு மூமின் எப்போதும் அவதானமாக இருக்க வேண்டும். என்னுடைய ஈமானுக்கு இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய சோதனை என்று நாங்கள் புரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகம், அதில் இருக்கின்ற ஃபித்னாக்கள் இந்த உலகத்தில் இன்னும் அதனுடைய அந்திம காலங்களில், உலகம் அழிவை சந்திக்கின்ற கடைசி காலங்களில் ஃபித்னாக்கள் நிறைந்த ஜமானாக இந்த உலகம் மாறும். ஃபித்னாக்கள், சோதனைகள் மனிதனுடைய ஈமானுக்கு சோதனை. ஃபித்னா என்றால் என்ன? குழப்பங்கள். என்ன குழப்பம்? ஈமானியத்திற்கான சோதனை. ஈமானை இழந்துவிட்டு ஒரு மனிதன் காபிராகி விடுகின்ற, ஒரு மனிதன் பாவியாகி விடுகின்ற நிலை இந்த உலகத்தில் ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதர் இதை எச்சரித்தார்கள். கவனமாக இருங்கள், ஈமானியத்தோடு இருங்கள், அந்த உறுதியோடு மரணிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை. சொன்னார்கள், பாதிரு பில் அமால், அமல்களில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், அதிகம் அமல் செய்யுங்கள். அமல்களில் இருந்து, மறுமைக்காக நீங்கள் செய்ய வேண்டிய அமல்களில் இருந்து நீங்கள் பராக்காகி விடாதீர்கள், அதை விட்டு விடாதீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு நேரத்தினுடைய எண்ணப்பாடுகளும், நான் மறுமைக்காக அமல் செய்ய வேண்டும். அமல், என்னுடைய மறுமை, என்னுடைய அமல், என்னுடைய மறுமை என்றே நீங்கள் முயற்சி செய்யுங்கள். பாதிரு பில் அமால், அமல்களை கொண்டு நீங்கள் முயற்சி செய்து முன்னேறிக்கொண்டே இருங்கள். ஏன் தெரியுமா? ஃபித்னன், குழப்பங்கள் நிறைந்திருக்கும். உலகத்தின் கடைசி காலங்களில் உலகம் ஃபித்னாவை சந்திக்கும். எப்படி ஃபித்னா என்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ககித்தஇல் லைலில் முظلم, இருண்ட இரவுகளைப் போல. இருண்டு போன இரவு இருக்கிறது, வெளிச்சமில்லாத அமாவாசை இரவு, அதில் எந்த ஒரு வெளிச்சமும் இருக்காது. அமாவாசை இரவில் எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாமல் இருந்தால் அது எவ்வளவு இருட்டாக இருக்குமோ, மனிதனுக்கு வழி தெரியாத ஒரு நிலை. அப்படியான நிலையாக ஃபித்னா இரண்ட இரவுகளைப் போல இருள்களாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஃபித்னாக்கள் ஒன்றின் பின் ஒன்றாக ஃபித்னாக்கள் உங்களை சந்திக்கும். அமல்களில் முந்திக் கொள்ளுங்கள். ஃபித்னாவில் நீங்கள் அகப்பட்டு விடாதீர்கள், ஈமானை இழந்து விடாதீர்கள். ஃபித்னா என்பது குழப்பம், குழப்பம் என்பது ஈமானுக்கு எதிரான குழப்பம். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல வந்தார்கள். ஒரு மூமின் தன்னுடைய ஈமானை, இன்னொரு செய்தியில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், ஒரு மனிதன் அவனுடைய ஈமானை கையில் நெருப்பை வைத்து நடப்பதைப் போல கையிலே ஈமானை வைத்து ஏந்திக் கொண்டு நடக்கின்ற ஒரு காலம். அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு காலம் வரும். ஈமானுக்கு எதிரான குழப்பங்கள் நிறைந்திருக்கும். ஈமானோடு மனிதனை காண முடியாத நிலை இருக்கும். ஈமானில் உறுதி, எந்த கட்டத்திலும் எந்த ஒரு அனாச்சாரத்தின் பக்கமும் நெருங்க மாட்டேன் என்ற உறுதியான மனோநிலை, எந்த கட்டத்திலும் எந்த ஒரு பாவச் செயலையும் செய்ய மாட்டேன் என்கின்ற உறுதியான மனோநிலை, எந்த கட்டத்திலும் இணை வைத்தலின் பக்கம் போக மாட்டேன், வட்டியின் பக்கம் போக மாட்டேன், மார்க்கத்திற்கு எதிரான எந்த ஒரு செயல்பாட்டையும், இறைவனுடைய கோபத்தை பெற்றுத் தருகிற எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட மாட்டேன் என்கின்ற உறுதியான ஈமானியத்து நிறைந்த நிலை, அது ஒரு மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாகும். அப்படியான ஒரு காலம் ஃபித்னாக்கள் இருள்களைப் போல ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், மிக பயங்கரமான வார்த்தை. அதுதான் யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. ஒரு மனிதன் காலை வேளையில் மூமினாக விழித்தெழுவான். காலையில் மூமினாக இருப்பவன் மாலை வேளை ஆகின்ற போது காபிராக மாறிவிடுவான். காலையில் மூமினாக இருப்பானாம், 6 மணித்தியாலத்திற்குள் அவனுடைய நிலை அந்த ஃபித்ராக்குள் அகப்பட்டு காலையில் மூமினாக விழித்தெழுந்தவன் மாலையாகின்ற போது நிராகரிப்பாளனாக, இறைவனுக்கு எதிரான நிலையிலே மாறிவிடுவான், நிராகரிப்பாளனாக மாறிவிடுவான். சொன்னார்கள், அவ் யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா. மாலையில் மூமினாக இருப்பான்,
காலையில் விடிந்து எழுவதற்கு முதல் அவன் நிராகரிப்பாளனாக மாறிவிடக்கூடிய ஒரு ஃபித்னாவுடைய காலம் உலகத்தில் ஏற்படும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். மனிதன் எந்த அளவிற்கு அந்த காலத்தில் இருப்பான் என்றால், ஈமானியத்தில் உறுதி இல்லாமல், ஈமானியத்தில் தடுமாறி போனவனாக மனிதன் இருப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யபிஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா. உலகத்தின் அற்ப காரணங்களுக்காக தன்னுடைய மார்க்கத்தையே விட்டு விடுகின்றவனாக மனிதனுடைய ஈமானியத்தில் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமானியத்தின் உறுதி இல்லாத நிலையினால் உலகத்தின் அற்ப காரணங்களுக்காக மனிதன் தன்னுடைய ஈமானை இழந்து போய் விடுவான், வித்து விடுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஈமானை இழந்து போய் விடுவான். ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. எவ்வளவு ஒரு பயங்கரமான எச்சரிக்கை! இந்த அளவிற்கு நாங்கள் ஈமானில் தடுமாறி போகின்ற நிலையை நாங்கள் இப்போது பார்க்கிறோம். இந்த உலகத்தை பாருங்கள். இந்த உலகம் மனிதனை ஏமாற்றி மொத்தமாக இந்த மனிதனை ஈமானியத்தில் இருந்து வெளியாக்கி விடுகின்ற நிலையில் தான் இந்த உலகத்தினுடைய அனைத்து இன்பங்களும் காணப்படுகிறது. ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள், இன்ன துன்யா ஹல்வத்துன் வ ஹலிரத்துன் என்றார்கள். இந்த உலகம் இனிமையும் பசுமையும் நிறைந்தது. இந்த இனிமையும் பசுமையும் நிறைந்தது. திரும்பி பார்க்கின்ற திசைகளிலெல்லாம் மனிதன் கெட்டுப்போகின்ற நிலைக்கு பசுமையாக காட்சி அளிக்கும் தன்னை. ஒரு மூமினை தன்னுடைய இனிமைக்குள் அது இழுத்துக் கொள்ளும். அப்படித்தான் இந்த உலகத்தினுடைய அனைத்தும் இருக்கிறது. அனைத்து அனாச்சாரங்களும் இந்த உலகத்திலே சொரிந்து போயிருக்கிறது. அப்படியானதுதான் இந்த உலகம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதுக்குள் தான், அப்படியான உலகத்தில் தான் அல்லாஹ் உங்களை அவனுடைய பிரதிநிதியாக, மூமினாக யார் வாழ்கிறான் என்று பரீட்சிப்பதற்காக, நீங்கள் எப்படி அமல் செய்ய போகின்றீர்கள் என்று பார்ப்பதற்காக உங்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். உலகம் சாதாரணமானது அல்ல. அது உங்களை கெடுத்துவிடும். அது உங்களுடைய ஈமானுக்கு வேட்டு வைத்துவிடும். அது உங்களுடைய ஈமானில் இருந்து உங்களை தனிமையாக ஆக்கிவிடும். அந்த அளவிற்கு அனைத்து அனாச்சாரங்களும் அனைத்து இன்பங்களும் ஈமானுக்கு எதிரான அனைத்தும் இருக்கிறது. ஒரு மனிதன் வழிகெடுவதற்கு, வழிகட்டு போவதற்கு, ஈமானை இழப்பதற்கு இந்த உலகத்தில் எல்லாமே நிறைந்திருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இத்தக்கு துன்யா வத்தக்கு நிசா. நீங்கள் இந்த உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். உலகம் உங்களுடைய ஈமானுக்கு வேட்டு வைப்பதில் அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் பெண்களையும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு எங்கெங்கெல்லாம் பாதகம் பெறுகிறதோ இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உலக மோகம் ஒரு மனிதனுடைய ஈமானை இழக்கச் செய்துவிடும். அதேபோல் பெண்ணாசை ஒரு மூமினுடைய ஈமானை இழக்கச் செய்துவிடும். எனவே இந்த பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை என்கின்ற எல்லாம் ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு வேட்டாக அமைந்துவிடும். இந்த உலகம் அதற்கு ஏற்றாப்போல் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பொறுமையாக இருந்து இறைவனுடைய உண்மையான பிரதிநிதியாக உங்களை அடையாளப்படுத்தி இந்த ஈமானோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து விட்டு சொன்னார்கள். ஏன் அல்லாஹ் இப்படி ஆக்கியிருக்கிறான் தெரியுமா? லியன்னுர கைஃப தஅமலூன். நீங்கள் எப்படி அமல் செய்கிறீர்கள், நீங்கள் எப்படி செயல்பட போகிறீர்கள். உலகம் உங்களை அழைக்கும், அதற்கு காது கொடுக்க போகின்றீர்களா? உலகம் அதனுடைய இன்பத்தின் பக்கம் உங்களை அழைத்து உங்களுடைய ஈமானியத்தை துளைத்து விட்டு மறுமையில் நரகவாதிகளாக மாற்றுகின்ற நிலையை இந்த உலகம் கொண்டிருக்கும். அதற்கு நீங்கள் செவிசாய்க்கப் போகிறீர்களா? அல்லது உங்களை விட ஈமானில் முந்திய சஹாபாக்களைப் போல இந்த உலகம்தான் அவர்களிடத்திலும் இருந்தது, இந்த ஆசைகள் தான், இந்த உலகம்தான் அந்த சஹாபாக்களையும் அழைத்தது. ஆனால் அவர்கள் அவைகளை காதுகளுக்குள் வாங்கிக் கொள்ளாமல் ஈமானியத்தில் உறுதியாக இருந்து அந்த ஈமானியத்தோடு மௌத்தானதைப் போல நீங்கள் மரணிக்கப் போகின்றீர்களா என்பதை ரசூலுல்லாஹ் எங்களுடைய கையிலேயே அதை ஒரு பொறுப்பாக தந்தார்கள். ஈமானியத்தில் முந்தியதனால் ஒரு மக்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படியான பேரை பெற்றார்கள், அவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் பொருந்திக் கொள்ளப்பட்டார்கள், அதேபோல் இதே உலகத்தில் தான் அவர்களும் வாழ்ந்தார்கள். இதே அனாச்சாரம் மிகுந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த எதற்குமே அவர்கள் காது கொடுக்காமல் நேர்த்தியாக ஒரு நேரான பாதையில் சுவர்க்கத்தை நோக்கி பயணித்தார்கள். அதில் வெற்றி பெற்றார்கள். அதுதான் ஈமானியத். ஈமான் இந்த உள்ளத்திலே ஆழமாக பதிந்தால் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என்னை விசாரிப்பான், மறுமை என்னுடைய மௌத்துக்கு பின்னால் இருக்கிறது, அங்கு நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் உலகத்தினுடைய எந்த ஒரு மோகமும் எந்த ஒரு ஆசையும் என்னை கெடுக்க முடியாது என்று எந்த ஒரு மன உச்சைகளுக்கும் பின்னாலும் ஒரு மூமின் போக மாட்டான்.
உலகத்தில் உள்ள எதற்கு பின்னாலும் ஒரு மனிதன் போக மாட்டான். அப்படியாக ஒரு மூமின் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் யகுது, காலையில் ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்கிறான் என்றால், காலை ஆகின்ற போது தன்னை ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபடுத்துகிறான். ஒரு மனிதன் ஒவ்வொரு காலை பொழுதும் ஆகின்ற போது அவன் ஏதோ ஒரு செயல்பாட்டில் தன்னை ஈடுபடுத்துகிறான். அதனால் என்றார்கள், அவனுடைய நஃப்ஸை நரகத்தில் இருந்து பாதுகாக்கின்ற ஒரு செயலில் ஒரு மனிதன் ஈடுபடுத்துகிறான், அல்லது நரகத்தில் போய் தன்னை மூழ்கடிக்கின்ற செயலில் ஈடுபடுகிறான். ஒரு மனிதனுடைய செயல் இது ரெண்டில் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆகவே நாம் சிந்திக்க வேண்டும், என்னுடைய செயல் இன்று நான் செய்தது, இப்போது நான் செய்து கொண்டிருக்கிறது, இந்த செயல்கள் என்னை நரகத்தில் மூழ்கடிக்க செய்வதா அல்லது நரகத்தில் இருந்து என்னை காப்பாற்றி விடுகின்ற செயலா பார்த்து செய்வது ஒரு மூமினுடைய கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, எங்களுடைய இலக்குகள் எல்லாம் நாங்கள் மறுமையில் வெற்றி பெற வேண்டும். அதற்காக ஈமானியத்தோடு அமல் செய்வோம். அதற்காக இறைவனை சந்திக்கின்ற அந்த நாளில் நாம் ஈமானியத்தோடு வெற்றி பெறுகின்ற அமலை செய்வோம். ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யார் ரப்புடைய லிகாவை, சந்திப்பை நாளை மறுமையில் விரும்புகிறாரோ அவர் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, நல்ல அமலை செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் எவரையும் இணை வைக்க வேண்டாம் என்று சொல்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் ஈமானியத்தோடு வாழ்வோம், ஈமானிய உறுதியோடு வாழ்வோம். ஒரு மூமின் எப்படி வாழ்வான் என்பதற்கு சஹாபாக்கள், முன்னோர்கள், நல்லடியார்களை முன்னுதாரணமாக கொண்டு வாழ்வோம். அது எங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் மாற்றும், அதுதான் எங்களுடைய வாழ்க்கையை மறுமையில் நல்லதாக மாற்றும் என்பதை புரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஈமானில் உறுதியாக இருந்தால்தான், எப்போது ஒரு மனிதன் ஈமானியத்தில் உறுதியாக இருக்கிறானோ அந்த மனிதன் தான் மார்க்க விடயங்களை தேடி படிக்க தூங்குவான். மார்க்கம் என்ன சொல்கிறது, அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்றால் ஈமான் இருக்கிறது அவனுடைய உள்ளத்தில். அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற அந்த நிலை இருக்கிறது. அல்லாஹ் என்னை மறுமையில் விசாரிப்பான் என்கின்ற அந்த எண்ணப்பாடு இருக்கிறது. நான் ரப்புடைய பொருத்தத்தை பற்றி சுவர்க்கம் போக வேண்டும் என்ற நிலையில் ஒரு மனிதன் வாழ்ந்தால் என்னுடைய மார்க்க விடயம் என்ன என்பதில் தெளிவாக இருப்பான். அப்படியான அந்த தெளிவோடு இருந்தால் அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் யாரும், எந்த ஒரு போலியான அழைப்பாளர்களும் அல்லது மார்க்கத்தை இதுதான் மார்க்கம் என்று ஆதாரம் இல்லாமல் சொல்லுகின்ற எந்த ஒரு தஜ்ஜாலிய அழைப்பாளர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்களா இல்லையா, உலக முடிவின் போது தஜ்ஜாலிய அழைப்பாளர்கள் நரகத்தின் பக்கம் அழைப்பு விடுகின்றவர்கள் மக்களை நோக்கி வந்து பிரச்சாரம் செய்கின்ற காலம் வரும். மன இச்சையின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்வார்கள். அவர்கள் சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது. அந்த அடிப்படையில் மன இச்சையின் அடிப்படையில் பேசுகின்ற போது ஈமானில் உறுதி இல்லாமல், மார்க்கத்தில் தெளிவில்லாமல் இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு அவர் சொல்வதும் சரி, இவர் சொல்வதும் சரி, அவர் சொல்வதும் சரி என்ற அந்த நிலையிலே அந்த மனிதன் இருப்பான். அதனால் தான் இன்று உலகத்திலே அவ்வப்போது ஆங்காங்கே அழைப்பாளர்களாக யார் எதை பேசினாலும் இது சரிதானே, அது சரிதானே என்று பேசுவதற்கு, அதை சரி காண்பதற்குரிய அந்த நிலை இருக்கிறது. ஈமானியத்தில் உறுதி இருந்தால் அல்லாஹ் ரசூலுடைய அந்த மார்க்கத்தை படிப்பதற்கு ஒரு மனிதன் எத்தரிப்பான், அதிலே தெளிவு பெறுவான். குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது, நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஆதாரம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அவனும் நடப்பான். யார் சொன்னாலும், எந்த ஒரு ஆலிமாக இருக்கின்றவர் சொன்னாலும், எந்த ஒரு பிரச்சாரகராக இருக்கிறவர் சொன்னாலும், நான் அவனிடத்தில் ஈமான் உறுதியாக இருப்பதனால் யாருடைய அழைப்பு பணியிலும் எவர் அழைப்பு விடுத்தாலும் இந்த செயல் இவர் சொன்னது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டு இருக்கிறதா இல்லையா என்று யோசிப்பார். அன்பிற்குரியவர்களே, அண்மையிலே எங்களுடைய இதே புல்மோட்டையிலே இருக்கக்கூடிய ஒரு உலமா, நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்தோம், ஒரு அவருடைய பிரச்சார கோணத்திலே அவர் தன்னுடைய
உரையிலே ஒரு விடயத்தை சொல்கிறார். அதாவது பாடசாலையில் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் யாரிடத்தில் உதவி தேடுகிறாய், யாரிடத்தில் உதவி தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் என்றே சொல்லுவார். நாங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுவது இணை வைத்தல், ஷிர்க். அல்லாஹ் தான் எங்களை படைத்தான், அவன் தான் எங்களுக்கு உதவி செய்வான், அவனிடத்தில் தான் நாங்கள் கேட்க வேண்டும். அதுதானே துஆ. துஆ என்பது ஒரு இபாதத் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த இபாதத்தை வேறு ஒருவருக்கு நாங்கள் செலுத்தினால் அதைத்தான் மார்க்கம் ஷிர்க் என்று சொல்கிறது. துஆ அதாவது அழைப்பு விடுத்தல், பிரார்த்தனை செய்தல், உதவி தேடுதல், இதெல்லாம் துஆவுக்குள்ளே வரும். அத்வாஉ ஹுவல் இபாதா. துஆ என்பது வணக்கம் என்றார்கள். வணக்கத்தை வேறொருவரிடத்தில் கேட்கலாம் என்றால் அது இணை வைத்தலாகும். ஆகவே இந்த ஆலிம் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்யலாம், உதவி தேடலாம். அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் பிரார்த்தனை செய்வது, உதவி தேடுவது குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த ஒரு அறிஞரோ இதை இணை வைத்தல் என்று சொன்னது கிடையாது என்று இதே ஊரைச் சேர்ந்த ஒரு ஆலிம் பேசியதை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்தோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது சரியான விடயமா என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? அவர்களுடைய பயணத்திலே இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், மகனே, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்டால் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடத்தில் தான் உதவி தேட வேண்டும். நீ கேட்கிறது அல்லாஹ்கிட்ட தான் கேட்கணும். அல்லாஹ் தாரத்தை அல்லாஹ் தான் தருவான். உதவி தேடினால் அந்த உதவியை தருபவன் அல்லாஹ் தான். மனிதனிடத்தில் ஒரு உதவியை தேடப் போகிறோம் என்றாலும் மனிதனிடத்தில் காசு இருக்கிறது, சில தேவைகளை மனிதனிடத்தில் கேட்கிறோம். நாங்கள் கேட்பதற்கு முதலும் அல்லாஹ்கிட்ட தான் கேட்டு போட்டு அவன்கிட்ட போய் கேட்கணும். யா அல்லாஹ், எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, இன்னாரிடத்தில் பணம் இருக்கிறது, அல்லது இன்னார் உதவி செய்கின்ற நிலையில் இருக்கிறார், ஆனால் நான் அவரிடத்தில் போய் கேட்க போகிறேன். அவருடைய உள்ளத்தை விரிவாக்கி அவர் தருகின்ற நிலையை நீதான் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் நாம் அல்லாஹ்விடத்தில், அவன் தருகின்றவனாக இருந்தாலும் தரக்கூடிய அந்த மனோநிலையை ஏற்படுத்துபவன் அல்லாஹ். அதனால் அவனுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் தான் அதற்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் கேட்பதும் பிரார்த்தனை செய்வதும் பகிரங்கமாக இணை வைத்தலாக இருக்கின்ற அதே நேரத்தில் இப்படியான பிரச்சாரகர்கள் இன்று அது ஒரு இணை வைத்தல் கிடையாது, அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் அழைப்பது அது ஷிர்க் கிடையாது என்று தங்களுடைய மன உச்சையின் பிரகாரம் பேசுவதை பார்க்கிறோம். ஆனால் இந்த ஈமானியத்தில் தெளிவாக உறுதியோடு நாம் இருந்தால் இவர் சொல்வது பிழை, இவர் சொல்வது ஈமானுக்கு மாற்றமானது, இவர் சொல்லுகின்ற அடிப்படையில் நாம் செயல்பட்டால் ஈமானியத்தை இழந்து விடுவோம் என்பதில் நாங்கள் புரிந்து கொள்ளலாம், தெளிவு பெறலாம். அதற்கு நாங்கள் ஈமான் உறுதியாக இருந்து அதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாம் தெளிவாக இருந்தால் தான் அது இருக்கும். அன்பிற்குரியவர்களே, நாம் ஈமானியத்தில் உறுதியாக இருந்தால் இணை வைத்தலின் கோட்டைக்குள் இருந்தாலும் ஈமானியத்தோடு நாம் இருக்கலாம். என்னிடத்தில் ஈமான் தெளிவாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது என்றால் இணை வைக்கின்ற கோட்டை இருக்கிறதே, அதற்குள் நான் போனாலும் ஈமானியத்தில் உறுதியாக இருப்பேன். இதற்கு உதாரணம் தான் ஃபிரௌனுடைய கோட்டைக்குள் இருந்த ஃபிரௌனுடைய மனைவியுடைய உதாரணம். ஃபிரௌன் தன்னை ரப்பு என்று சொன்னான், தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னான். ஆனால் அவனுடைய மனைவி ஆசியா என்று பெயர் சொல்லப்படுகிறது. அவர் ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மூமினாக வாழ்ந்தார்கள். ஷிர்க் செய்கின்ற கோட்டைக்குள் தன்னை ரப்பு என்று சொல்லுகின்றவனுடைய மனைவி ஈமானியத்தோடு இருந்தார்கள். ஈமானில் உறுதி இருந்தால் இணை வைக்கின்ற கோட்டைக்குள்ளும் ஒரு மனிதன் ஈமானியத்தோடு இருப்பான் என்பதற்கு இதுதான் உதாரணம். அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்தில் கேட்டார், இறைவா, நான் ஈமானியத்தோடு உறுதியாக இருப்பதனால் எனக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டு என்று கேட்டார். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஈமானியத்தில் நாம் உறுதியாக இருப்பதற்கு நாம் மார்க்கத்தில் தெளிவு பெற வேண்டும். அந்த தெளிவோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நிச்சயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை ஈமானில் உறுதியாக வைப்பான். அதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். எங்களுடைய இந்த ஈமான் இந்த உலக வாழ்க்கையின் எந்த ஒரு காரணத்திற்காக வட்டியோ அல்லது விபச்சாரமோ அல்லது அனாச்சாரமோ அல்லது புதுமைகளோ அடுத்தவள் பேராசைகளோ எதுவுமே என்னை இந்த ஈமானியத்தில் இருந்து கலட்டிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருப்போம். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொன்ன மார்க்கத்தில் தெளிவாக இருப்போம். சஹாபாக்கள் ஈமானில் உறுதியாக இருந்ததைப் போல் நாமளும் வாழ்ந்து மரணிப்போம். அதுதான் எங்களை மறுமையில் வெற்றி பெறச் செய்யும் என்பதை நாம் புரிந்து இந்த உலகத்தில் நல்ல புனிதர்களாகவும் நாளை மறுமையில் சுவர்க்கவாதிகளாகவும் மாறுவதற்கு ஈமானியத்தில் உறுதி
உறுதியாக இருப்பது தான் ஒரே வழி என்பதை புரிந்து அதற்கேற்றாப்போல் செயல்படுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கள் அனைவரையும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கச் செய்து நாம் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நாளை மறுமையில் போய் சேர்வதற்குரிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.